ஒரு 1 மந்த் பிஃபோர் வந்து நான் அந்த விம் சுத்தம் லிக்விட் வந்து பயன்படுத்தி காமிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆனால் அந்த வீடியோக்கு இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது. ஸோ அதை என்ன சொன்னாங்க, உண்மையாலும் அவங்க சொன்ன பொழுதா இருக்கா அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட வின்னர்ஸ் லிஸ்ட்டும் இந்த வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸை. ஸோ வின் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மறக்காமல் உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் கிளியர் அட்ரஸ் வித் பின்கோட் நம்பரோட என்னோட ஜிமெயிலுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வின் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன அந்த நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு 1 மந்த் பிஃபோர் இருக்கும் இப்போ நான் காமிச்சிருக்கக்கூடிய இந்த விம் சுத்தம் லிக்விட் இருக்கு இல்லைங்களா, இதை பயன்படுத்தி பூஜை பாத்திரங்கள் நம்ம சுலபமாக க்ளீன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவாக போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விடை வந்து தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க, ஏன்னா க்ளீன் பண்ணால் உடனேவே ரொம்ப கருப்பாக மாறிடுது, அதனால் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. பட் நான் இதுவரையும் அந்த லிக்விட் நான் பயன்படுத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். பட் அந்த கமெண்ட்டில் சொன்னது போல் அவ்வளோ கருப்பாலாம் மாறலை, பாத்திரம் சுத்தமாக தான் இருக்குது. பட் ஏன் அவங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் க்ளீன் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க விளக்கும் கூட நான் க்ளீன் பண்ணி வச்சு ஒரு 2 வாரம் ஆகுது, அதுக்கப்புறம் தான் திரும்பவும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கமெண்ட்டில் சொன்ன மாதிரி தேய்ச்சி வச்சு உடனேவே அந்த பாத்திரம் வந்து கருப்பாக மாறிது அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸை. நான் லாஸ்ட் டைம் க்ளீன் பண்ணி காமிக்கும் போதும் ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லியிருந்தேன். அதாவது வெறும் அந்த லிக்விடை மட்டும் நம்ம பயன்படுத்தி க்ளீன் பண்ணும்போது அந்த நல்ல ஒரு ஷைனிங் லுக் வந்து கொடுக்கல. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது வெறும் லிக்விட் மட்டும் தான் பயன்படுத்தி காமிச்சிருந்தேன். ஸோ அதனால் நான் அந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து சபீனாவையும் கொஞ்சம் சேர்த்து நான் க்ளீன் பண்ணி காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸை. ஸோ இந்த லிக்விடும் கொஞ்சம் சபீனாவும் எடுத்து நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அந்த பளபளப்பை வந்து கொடுத்தது. அங்கே நமக்கு அங்கங்கே இந்த திட்ட புள்ளியாக இருக்கிறது, இல்லை உப்பு தண்ணியை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு இடத்துல வந்து கருப்பு படிஞ்சிருக்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் சபீனாவை தேய்ச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிடும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். இப்போது நான் க்ளீன் பண்ணுறது வந்து அதே ப்ராசஸில் தான் ஃப்ரெண்ட்ஸை. வெறும் லிக்விட் மட்டும் வச்சு தேய்க்காமல் கொஞ்சம் சபீனாவே எடுத்து தேய்ப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நான் இப்போ கூட தேய்ச்சி காமிக்கிறேன். முதல்ல நான் போடும்போது வெறும் லிக்விட் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அது கூட கொஞ்சம் நம்ம சபீனா வச்சு தேய்க்கும் போது அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே சுத்தமாக எடுத்து கொடுத்தது. ஈவன் நான் இந்த பிளேட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பரே வச்சு தேய்க்கல, வெறும் கையில் தேய்ச்சாலே போதும், அதுவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுத்தத்தை வந்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தான் நான் விளக்குக்குமே அந்த லிக்விட் மட்டும் வச்சு நான் ப்ரஷ் வச்சு தான் தேய்க்கிறேன். இந்த ப்ரஷ்ஷுக்குமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவேன், இது பூஜை பாத்திரத்துக்குனே க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கக்கூடிய ப்ரஷ் தான் இது, அதனால் நம்ம அதை வச்சு தரமாக சுத்தம் பண்ண முடியும். ஏன்னா விளக்க பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த இடுக்கில் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறது எல்லாமே அப்படியே போய் படிஞ்சிடும். நாளடைவில் அது பார்த்திங்கன்னா பச்சை கலரில் மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம இந்த ப்ரஷ் வச்சு சுத்தம் பண்ணும்போது விளக்கு உங்களுக்கு எப்போவுமே வந்து நம்ம சுத்தமாக வந்து இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணும்போது நல்லா புதுசு போலையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ நான் சொல்கிறதும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸை. நீங்கள் அந்த லிக்விடை வச்சு பயன்படுத்தும் போது கருப்பெல்லாம் மாலை நல்லா ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது நல்லா அந்த கலர் வந்து உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு எடுத்து கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் பல பேர் வந்து ஒரு வேளை இந்த லிக்விட் வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கலாம். உங்களுக்கும் அது போல தான் தேய்ச்சி வச்சதும் ரொம்ப கருப்பாக மாறுதா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட் எனக்கு இதுவரை அந்த மாதிரி ஆனது இல்லை. நான் க்ளீன் பண்ணி வைக்கிறேன், விளக்கு வந்து சுத்தமாக தான் இருக்குது. ஸோ ஒரு வேளை நீங்கள் யாராவது பயன்படுத்தும் போது அது போல் மாறி இருக்குது அப்படிங்கிறதும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், நான் ரெண்டுமே தேய்ச்சி எடுத்துட்டேன். இதுதான் ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கிறது. நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த லிக்விட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சப்போஸ் ஆஃபீஸ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுங்கிறதுக்கு அதுக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லிக்விடை பயன்படுத்தும் போது நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம லெமனோ புளியோ இதில் எடுத்து வேஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லாமல் சீக்கிரமாக க்ளீன் பண்ணிக்கவும் முடியும் அப்படின்னு என்னோட கருத்து. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.